இஸ்கான் பத்தி தேடும் பொழுது, இஸ்கானுக்குன்னே பிரத்யேகமா இருக்கக்கூடிய மகாமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்க. ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தையும் ஏன்னா ஒரு ஒரு சம்பிரதாயமும், ஒரு ஒரு ம், சமுதாயமும், ம், அதில் தோன்றிய பெரியவர்களும் ம், ஒரு வழிபாட்டு முறை, ம், மந்திர முறை அப்படிங்கிறத ம், குடுத்திருப்பாங்க. ம், அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது, அதை வந்து மனதில் பதிய வைக்கும் பொழுது, ஒரு மாற்றம் ம், அப்படிங்கிறது நம்மள் ஏற்படுங்கிறது ம், பெரியவர்கள் நிறைய பேர் ம், சாட்சி ரூபமாகவே இருந்து காட்டிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனுடைய இப்போ இஸ்கான்ல சொல்லக்கூடிய ம். மகாமந்திரத்தினுடைய மகிமைய வந்து நீங்க சொல்லுங்க. நல்லதுங்க. இப்போ நம்ம சொன்னது மாரி மந்த்ரம். நம்மளுடைய வேதங்கள்ல அநேக கோடிக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்களினுடைய நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்த்ரா. மன்னுனா மனது. பந்தப்பட்ட பல கலங்கங்களுடைய பதட்டம் நிறைந்த இந்த மனதை சாஸ்வாசப்படுத்துவது, ம். அமைதிப்படுத்துவது, ஒருமுகப்படுத்துவது தான் இந்த மந்திரத்தினுடைய நோக்கம். அதனால தான் மனதை விடுவிப்பது மந்திரத்தினுடைய அ உ அ இன்டென்ஷன். அதுதான் அதனுடைய நோக்கம். அப்படி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மந்திரங்கள்ல சிறந்த மந்திரம் அப்படின்னு சொல்றது மகா மந்திரம். இப்படி பல குரு ராஜாக்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு சக்கரவர்த்தி மகாராஜான்னு மகாராஜா. சொல்றோம். அது மாதிரி இது மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 32 சிலபிள்ஸ் ஹ, ரே, கிருஷ், நா, ரா, ம. 16 வார்த்தைகள். ஹரே, கிருஷ்ணா, ராமா. இது அடுக்கடுக்காக வரும். இந்த 16 வார்த்தைகளும் 32 சிலபிள்ஸும் கொண்ட இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம், கலியுகத்தின் கெட்ட விளைவுகளை நாசமாக்கக்கூடிய வல்லமை படைத்ததுன்னு பெரியவங்க சொல்லி. ஸோ, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்த நம்ம மனமார வாய் விட்டு உச்சரிக்கும் பொழுது, செவியில் கேட்டோம் என்றால், நம்முடைய மனம் பதப்படுத்தப்பட்டு, பகவான் கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தை பெறும் வகையில இது உயர்த்தப்படுகின்றது. இன்னும் துல்லியமா சொல்லணும்னா, அம் குலசேகர ஆழ்வார் முகுந்தமால ஸ்தோத்திரத்தில இப்படி சொல்றார். "கிருஷ்ணா தொதீய பாத பங்கஜ பஞ்சராந்தம், அதெய்வமே மனச ராஜஹம்சா, பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை, கந்தாவராதோன ஸ்மரணம் குதஸ்தே." இதனுடைய அர்த்தம், ஒரு தடாகத்தில, ஒரு குளத்தில ஒரு ஹம்ச பறவையானது மலர்ந்திருக்கக்கூடிய தாமரைகளுக்கு இடையிலே அது செல்லுமாமா. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அந்த தாமரை இதழ்கள் மீது அதனுடைய தேகம் படும்போது ஒரு விதமான கிளர்ச்சி. அப்போ குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, "என்னுடைய மனம் என்கின்ற ஹம்ச பறவை, உங்களுடைய தாமரை பாத கமலங்களை என்றும் சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வர பட்சத்தில, இறக்கும் தருணத்தில பல சிரமங்கள் இருக்கும் பொழுதும் கூட, உங்களுடைய பெயர், உங்களுடைய திருநாமம் எனக்கு நினைவுக்கு வரும். நான் உச்சாட முயற்சிப்பேன். அப்போ உங்களுடைய நித்திய உலகத்துக்கு, பரமபதத்திற்கு நான் ஏற்றம் பெறுவேன்" என்பதுதான் இயல்பு. அதனால தான் இந்த ஹரி நாமத்த நம்ம உச்சாடனம் செய்ய சொல்றோம். இது ரொம்ப பாரம்பரியம் கொண்ட ஒரு பழக்கம். இன்னைக்கு நம்ம குருவாயூர்லாம் போனோம்னா கூட, குருவாயூரப்பன் ஸ்ரீவேலியில அப்படி சுற்றுப்பிரகாரத்தில வருவார். அவங்க கூட இந்த மந்திரத்த சொல்வது உண்டு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பு வரும்பொழுது, அவர் இந்த மகா மந்திரத்த சொன்னாரு. "கிபா விப்ரா கிபான்யாசி சூத்ரகேன ஹோய், ஏ கிருஷ்ண தத்துவ வேதா சே குரு ஹோய்." இதனுடைய அர்த்தம், சாதாரண குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த குடியில பிறந்தவரா இருந்தாலும் சரி, பிராமணனாக இருந்தாலும் சரி, விப்ரன் பண்டிதனாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வந்து, பகவானுடைய நாமத்தை பிரத்யேகமாக ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த